சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் நிறைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா இப்போ அடுத்தடுத்து பார்த்தோன்னா வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. சார் இதுக்கு எப்படி படிக்கணும், ரொம்ப சுத்தமாக புரியவே இல்லை சார், என்னதான் பண்ணுறதுனே தெரியல, எனக்கு கிட்ட போய் பார்த்தோன்னா வந்து 0.5ல் வருது, நான் ஓவரால் கட் ஆஃபில் வெளியே வரேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா நிறைய மாணவர்கள் தொடர்ச்சியாக நம்ம அகாடமிக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதன் அடிப்படையிலே பார்த்தோன்னா நம்ம ஆன்லைனில் பார்த்தோன்னா வந்து எஸ்பெஷலி நமக்கு பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தோன்னா வந்து தனி செக்ஷனாக ரெடி பண்ணி பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு தனியாக பார்த்தோன்னா கிளாஸ் வந்து ப்ரைவேட் பண்ணுறாங்க. இந்த பியூர்லி பார்த்தோன்னா வந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு மட்டும் எக்ஸாம் பார்த்தோன்னா வந்து பியூர்லி பார்த்தோன்னா எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்தோன்னா இந்த செக்ஷனே பார்த்தோன்னா முழுசாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த பேட்ச் வீக்கெண்ட் ரெகுலர் பேட்ச் போகிறாங்க. முதல்ல இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் போகும்போது அதுக்கான சிலபஸ் என்னதான் இருக்குது, டிஎன்பிசிலேருந்து பல பேர் மத்திய அரசு பணிகளை நோக்கி பார்த்தோன்னா மூவ் பண்ணிட்டாங்க. அப்போ அதன் அடிப்படையில் முதல்ல இதுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னும் போது மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ், பொது அறிவு. இதில் நம்ம டிஎன்பிசிலேருந்து வந்த பார்ட்டி எல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னா மேக்ஸ் நல்லா பண்ணுவாங்க, ரீசனிங் நல்லா பண்ணுவாங்க, பொது அறிவு இந்த பொது அறிவு சம்மந்தப்பட்ட செக்மெண்ட்டில் மட்டும் நம்ம படித்த பொது அறிவு வேறு, இங்கே வரக்கூடிய பொது அறிவு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த பொது அறிவு பார்த்தீங்கன்னா வேறு. அப்போ இது எவ்வளோ கேள்விகள் வரும்னா 25%, 25%, 25%, 25%. இது மாதிரி பார்த்தோன்னா 100% கேள்விகள் வரும். ஒரு கேள்வியில் 80 கேள்வி வரும். இன்னொரு தேர்வுகளில் பார்த்தோன்னா வந்து 100 கேள்வி வரும். அது எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோன்னா மாறுபடும். டயர் 1 டயர் 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிரியும். அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தோன்னா அந்த செக்மெண்ட் மாறும். ஒரே எக்ஸாமில் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசியில் பார்த்தோன்னா வந்து இப்போ ஒரு 5000 போஸ்ட் வந்து பார்த்தோன்னா கிராஜுவேட் போஸ்ட் ஆகும். அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் பார்த்தோன்னா வந்து ஒரு 3000, ஒரு 8000 சில்லற போஸ்ட் பார்த்தோன்னா வந்து போன 21 பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நவம்பர் 20 வரைக்கும் பார்த்தோன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா முடிகிற மாதிரி இருக்குது. இந்த செக்மெண்ட்டை பாஸ் பண்ணோம்னா நமக்கு மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷு, பொது அறிவு இந்த சப்ஜெக்டில் நம்ம எவ்வளோ % மார்க் எடுத்தால் போதுன்னா 80% மார்க் எடுத்தால் பார்த்தோன்னா வந்து நமக்கு போதுன்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த தேர்வுகளை பார்த்தோன்னா வந்து ரொம்ப எளிமையாக பார்த்தோன்னா எதிர்கொள்ளலாம். எப்படி எதிர்கொள்ளலாம்னா இந்த விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் எதிர்கொள்ளலாம், எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்ற விஷயம் முதல்ல பார்த்துக்குங்க. எப்பவுமே மேக்ஸு கேள்விகள் மாறுமா அப்படின்னா அந்த கேள்விகள் மாறும், ஆனால் அதுக்குரிய மெத்தடு பார்த்தோன்னா அது மாறாது, அப்படியே தான் இருக்கும். 25% கேள்விகள் வரப்போகுதுன்னா இந்த 25% கேள்விகள்லையும் நமக்கு எப்படி தான் இந்த செக்மெண்ட் பாடம் நம்ம ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதே போல் ரீசனிங், இந்த ரீசனிங் சப்ஜெக்ட்டும் பார்த்தோன்னா 25% கேள்விகள் வரப்போகுது, இதுவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல போய் நமக்கு என்ன பிரச்சனை ஆகுனா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் தான் போகும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணிட்டுனா போதும், இந்த இடத்துல நம்ம ஒரு 45% கேள்விகளை பார்த்தோன்னா வந்து எளிமையாக தட்டலாம். ஏன்னா மற்ற தலைப்புகளை காட்டிலும் இந்த தலைப்புகள் நம்ம படித்த மாதிரியே வரும். அதனால் இந்த செக்மெண்ட் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அதை தொடர்ந்து படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் எதுனா ஆங்கிலம். இந்த ஆங்கிலத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுது அப்படின்னும் போது இதில் ஒரு 25% கேள்விகள் வரும். இந்த 25% கேள்விகள் பொறுத்தவரைக்கும் முழுக்க பார்த்தோன்னா அந்த கிராமராக தான் இருக்குது. அப்போ அந்த கிராமரை எப்படி எதிர்கொள்ளுது, நமக்கு ப்ரீவியஸ் வீடியோ நம்ம அகாடமி சார்பில் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். அப்போ அந்த 25% கேள்விகளில் ஒரு 15லிருந்து 20% கேள்விகளை நம்ம பார்த்தோன்னா எளிமையாக போடுற மாதிரி இருக்கும். அதுவும் ஈஸியாக அந்த மெத்தட் தான். இப்போ கணக்கு எப்படியோ அதே போல் இங்கிலீஷ்லேயே கிராமரு அந்த சுருக்க மெத்தடுகள் நம்ம ஈஸியாக நம்ம படித்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக போட்டலாம். அதுக்கப்புறம் தான் இருக்கிறது பொது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டு, பொது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டு. இந்த பொது அறிவு பார்ட்டில் ஒரு 25% கேள்விகள் வரப்போகுது. இந்த 25% கேள்விகளில் எவ்வளோ பெரிய கொம்பை நினைச்சாலுமே பார்த்தோன்னா 25%. அப்போ எவ்வளோ போடலாம் சார் அப்படின்னா புதுசாக போகிற நபர்களும் பார்த்தோன்னா வந்து 10% கேள்விகள் போடலாம். ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கேன், இந்த சப்ஜெக்டில் வெள்ளா இருக்கேன் அப்படின்னா ஒரு 15% கேள்விகள் போடலாம். இதே தான் எனக்கு பொழக்கு, ஜிகே தான் எனக்கு பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க மட்டும்தான் 20% கேள்விகள் போடலாம். அப்போ ஏறத்தாழ பார்த்தோன்னா ஒரு 15% கேள்விகள் நம்ம பார்த்தோன்னா இந்த இடத்துல போட்டுடலாம். அப்போ ஆவரேஜாக கணக்கு பண்ணால் 80% கேள்விகளை நம்ம போட்டலாம். ஒரு 100 கேள்வி நமக்கு எக்ஸாம் நடக்குதுன்னா அப்போ நம்ம 80 கேள்விகள் நம்ம போட்டலாம். என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக அந்த தேர்வுகளை பார்த்தோன்னா வெற்றி பெற மாதிரி இருக்கும். இந்த தேர்வுகளை இப்படி தான் எடுத்து போனோம். இந்த தேர்வுகளை இப்படி தான் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்வுகளை இப்படி தான் படிக்கணும், இந்த மாதிரி செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற இந்த எக்ஸாம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேலரி எவ்வளோனா குறைந்தபட்சம் 30,000லிருந்து 50,000 வரைக்கும் பார்த்தோன்னா வந்து சேலரி பார்த்தோன்னா இருக்குது. இப்போ நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசியில் வந்திருக்கு 60,000 ரூபா, 55,000 60,000 வரைக்கும் நம்ம சேலரி போகுது. இந்த தேர்வுகளை நம்ம வந்து வெற்றி வரணும், எளிதில் கலந்து கொள்ளணும், இதை பற்றி நம்ம தெரியணும். அவேர்னஸஸ் பார்த்தோன்னா நம்ம ஆரணி அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் பார்த்தோன்னா வர 3ஆம் தேதி 3/11/2025
திங்கட்கிழமை பார்த்தோன்னா வந்து ஒரு ஃப்ரீ இன்ட்ரடக்ஷன் செக்ஷன், இந்த மத்திய அரசு பணிகளை இப்படிலாம் படித்தா ஈஸியாக வெற்றி பெறலாம், இந்த தேர்வுகளுக்கு இது மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க, எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற விஷயத்த ஒரு முழுமையான தகவல்களாக பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் இருக்க களம்பூர், செய்யாறு, வந்தவாசி, போலூர், கண்ணமங்கலம், இந்த சைடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து மாமண்டூர், மாம்பாக்கம் இப்படின்ற பகுதியில் இருக்க எல்லாமே நேரில் வந்து நான் படிக்கணும் சார். எனக்கு ஆன்லைனில் நிறையா பார்த்துட்டேன், ஆன்லைனில் பார்த்தாலும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா நம்ம ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆன்லைனுன்னும் போது வந்து நம்மளாக போய் படிக்கணும். ஆஃப்லைனு நீ வந்துட்டால் மட்டும் போதும், உங்களை பார்த்தோன்னா டைப் பண்ணி உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் பார்த்தோன்னா எடுக்கக்கூடிய மார்க்கு பார்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களை அறியாமல் பார்த்தோன்னா படிக்குவீங்க. அதுதான் வந்து ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் பார்த்தோன்னா வித்தியாசம். பல நபர்கள் பார்த்தோன்னா வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுக்க கேட்டிருக்கீங்க. இதன் பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கொடுக்கும். இந்த செக்ஷன் நம்மளுடைய ஆரணி அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த மத்திய அரசு தேர்வுகளை எப்படி எதிர்கொள்ளணும் தெரியாமல் நிறைய பேர் இருந்தீங்கன்னா இந்த செக்ஷனோட நீங்கள் அழகாக வாய்ப்பு பயன்படுத்தி இந்த மத்திய அரசு பணிகளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ.